Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே இளைஞர்கள் மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்ற 3 பெண்கள் பிடிபட்டனர். சிலுக்குவார்பட்டியில் நடந்த ரோந்தின் போது பூவிற்கும் 3 பெண்கள் அங்கிருந்து ஓடியதாக கூறப்படுகிறது. 3 பேரையும் பிடித்து விசாரித்த போது அவர்கள் சிலுக்குவார்பட்டியைச் சேர்ந்த பாண்டியம்மாள், பிரியா, மதுரை மாவட்டம் பொட்டியப்பட்டியைச் சேர்ந்த மல்லிகா என்பதும் இவர்கள் பூ விற்பது போன்று கஞ்சா விற்றதும் தெரியவந்தது. இவர்களிடமிருந்து 1 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பூ விற்பதாக கஞ்சா விற்கப்படும் நிலையில் போதைப் பொருட்களை எப்போதுதான் ஒழிப்பீர்கள் முதல்வரை என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட 25 கிலோ கஞ்சா சிக்கியது. அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற சோதனையில் ஒடிசாவை சேர்ந்த நிதின்குமார் ஷெட்டி என்பவர் பிடிபட்டார். அவரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ கஞ்சா பிடிப்பட்டது. தமிழகத்தில் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சாதான் வஞ்சகர் ஸ்டாலின் ஆட்சியின் வானளாவிய சாதனை என மக்கள் ஆவேசமாக விமர்சிக்கின்றனர்.